பாத்தீங்களா? தீர்க்கமான எதையுமே நம்ம தீர்க்கமா எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல வந்து நம்ம தான் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அத எடுத்துட்டோமே, அதுக்காக நம்ம ஸ்டாண்டா நிக்கணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்காக நம்ம போராடணும் அல்லது தைரியமா ஏதாவது செய்யணும். அது ஏதாவது ஒண்ணுங்கிறத, இத தான் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பேரு தானே தீர்க்கமான முடிவு. எஸ் சார். அந்த தலைப்பு குடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் டூ பைந்தமிழ் சார வந்து சொல்லிக்கிறேன். ஆ இந்த இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓகே. ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். யாரு கூட யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு ஒரு கதை சொல்லலாம். ஆ கதை இல்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அத நான் திரும்ப ரீகால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மகாபாரதம் போர் நடக்கும்போது, போர் நடந்துட்டு இருந்துச்சு. அத ஸ்டார்ட் பண்றதுக்கு தயங்குனாங்க யாருன்னா அர்ஜுனர். ஆனா, அத வந்து ஸ்டார்ட் பண்ண தயங்குறத அ பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க கிட்ட "இதுக்குல என்ன தயக்கம் வேண்டியிருக்கு? நீ செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில இருந்து வாசகங்கள சொல்லி அத ஸ்டார்ட் பண்ண வச்சாரு. ஸ்டார்ட் பண்ண வச்சது மட்டும் இல்லாம, அவரோட தேரோட்டியா இருந்தும் அவர வந்து வழிநடத்துனாரு. இப்ப பாத்தீங்கன்னா, பகவான் வந்து முடிவு பண்ணிட்டாரு. என்னன்னா, யாரு கூட இருந்தா நம்ம சேஃப் அப்படிங்கிறது. ஏன்னா போர்ல எது வேணா நடக்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் இருந்துக்கணும் அப்படின்னு நெனைச்சாலும், தைரியமான ஆள் போர வந்து திறமையா செய்யக்கூடிய ஒரு நபர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு சேஃப். அப்போ காட் கூட என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யாரு கரெக்ட்டா போறாங்களோ, இல்ல சரியான வழியில போகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட மட்டும் தான் பயணிப்பாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா அந்த இதுல சொல்லியிருக்கு. வேற எந்த அ அந்த கதையில வேற என்ன விஷயத்துக்காக அவர் வந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம சூழ்நிலைக்கும், நம்மளோட அ இப்போ நம்ம சிச்சுவேஷனுக்கும் தகுந்தாப்புல என்ன விஷயங்கள் நடக்குதோ, அதுல எது நல்லது இருக்கோ, அத பார்த்துட்டு நம்ம கடந்து போய்க்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப பகவான் வந்து என்ன நினைச்சாருன்னா, இந்த போர்ல எனக்கு எது வேணாலும் ஆகலாம். நான் அர்ஜுனரு கூட இருந்தேன்னா, அவர் என்ன செய்ய மாட்டாரு, தோற்கவும் மாட்டாரு, என்னையும் வீழ்த்தவும் மாட்டாரு அப்படிங்கிறதுல அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அதுதான் அவர் அன்னைக்கு எடுத்த முடிவு. ஓகே. இப்போ நானும் சரி, பைந்தமிழ் சாரும் சரி, ரஞ்சித் ப்ரோவும் சரி, சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். எப்போ அப்டின்னா, இப்ப இல்ல, என்னோட டீம்ல இல்லது இனிமேல் ஜாயின் பண்ண போற ஒவ்வொரு நபர்களுமே, சில முடிவுகள எடுத்துட்டு தான் வருவாங்க. சிலருக்கு அதோட எண்ணங்கள் மட்டும் இருந்திருக்கும். இதுக்கு வரணும் மட்டும் இருக்கும். என்னடா மொட்டை கட்டையா இருக்குதே! எதுவுமே ஃபில் ஆகாத மாரி இருக்குல்ல. எஸ் சார். இப்போ குமரன் சாருக்கு என்ன அப்டின்னா, ரிட்டயர்ட் ஆன பிறகும் கூட தூங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா, அவருக்கு பணம் வந்துட்டே இருக்கணும். நம்ம உழைக்கும்போது பணம் வர்றது பணம் கிடையாது. நான் உறங்கிக் கொண்டிருந்தாலும், நான் வேலையே செய்யல. உறங்கிக் கொண்டிருந்தாலும் எனக்கு அக்கவுண்ட்ல பணம் வரணும். அந்த மாரி ஒரு பிசினஸ நான் தேர்ந்தெடுக்கணும்னு நெனச்சு, அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி அத எடுத்து செஞ்சு, இப்போ அத வந்து திறமையா செஞ்சுட்டும் இருக்கிறாரு. அவரு நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல். எப்படி ரோல் மாடல்? தூங்கிக்கிட்டே இருந்தா பணம் வந்துடுமா? வராது ஃபிரெண்ட்ஸ். ஆனா, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி சில விதைகள என்ன செஞ்சிருக்கணும்னா, விதைச்சிருக்கணும். அது மாரி அவர் அந்த வேலைய அப்ப செஞ்சுட்டாரு. அதற்கான பலன இப்ப அனுபவிக்கிறார். அப்போ நீங்க எதுக்காக வந்தீங்க? அப்படிங்கிறதுல நீங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ இப்போ வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு என்ன வேணுங்கிறதும் எனக்கு தான் தெரியும். அதே மாரி உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கும். என்னன்னா, அ எனக்கு கார் வேணும், வீடு வேணும், இன்ப சுற்றுலா போகணும், நெறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். இந்த மாரி பல கனவுகள் உங்களோட லைஃப்லயும் இருக்கும். ஆனா அந்த கனவு என்ன? எதுக்காக மோதிக்க வந்தீங்க? 2யும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணாம இது ஒரு ட்ராக்கும், அது ஒரு ட்ராக்கையும் பயணிக்க விடாதீங்க. அப்போ இந்த 2 ட்ராக்கையும் எப்போ நீங்க ஒரே வழியில பயணிக்க விடுறீங்களோ, அப்போ உங்களோட முடிவு தீர்க்கமா இருக்கும். அந்த முடிவு தீர்க்கமா இருந்துச்சா, வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, நாங்க பிளான் பண்ணோம். கோயம்புத்தூர் வரணும் அப்படிங்கிறது பிளான் கிடையாது, ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன பிளான்னா, அந்த ஊர விட்டு வெளிய வரணும். அது மட்டும் தான் பிளான். அதுக்கு அடுத்து என்ன யோசிச்சோம் அப்படின்னா, இந்த ஊர விட்டு வெளிய வந்தா வேற எங்க போறது? அப்படிங்கிறது.
அப்போ குழந்தைகளோட ஸ்டடீஸ் வந்துச்சு. 2023ல முடிவு பண்ணது. அப்போ அது கோயம்புத்தூர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அது குமரன் படிச்சிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் டிகிரி அப்ராட் ஃபாரின்ல வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமா இருந்தது. அதுக்கு அடுத்த சிச்சுவேஷன் மாறும் பொழுது நாங்க என்ன செஞ்சுட்டோம், நான் அந்த முடிவை கைவிட்டேன். ஏன்னா நாங்க நாங்க எடுத்த முடிவு அது. அப்புறம் நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், அந்த முடிவை கைவிட்டுட்டு ஃபாரின் வந்து முடியாது. அப்போ எண்ணங்கள் தான் வெளிய போய் படிக்க வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத சர்ச் பண்ணும்போது, எனக்கு கோயம்புத்தூர் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நான் நெறைய நெறைய இடங்கள்ல கேள்விப்பட்டேன். அப்புறம் படிச்சு பார்த்தேன் இந்த மாரி. அத எப்போ முடிவு எடுத்தேன் அப்படின்னா, மே 2023க்கு அடுத்து 2 மாசத்துல. ரொம்ப யோசிச்சு செஞ்சு பண்ணதுதான் 2023 ஜூலையே வந்து என்ன செஞ்சுட்டேன்னா, நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். குமரனோட மாஸ்டர் டிகிரி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. முடிவு எடுக்கப்பட்டது என்னால. அதுக்கடுத்து அவனோட ஒப்பீனியனும் கேட்டேன். இல்ல, எனக்கும் வந்து வெளியில போகணும். என்னடா என்னோட ஸ்டோரி மாரி இருக்கா? கண்டிப்பா. இதுவும் அதுதான். அ அப்போ அவனுக்கும் அதேதான். அடுத்து பாப்பா படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களும் நான் இங்க படிக்க மாட்டேன். வெளியில தான் படிப்பேன். அது கோயம்புத்தூரா இருந்தா எனக்கும் ஓகே. அப்போ கிளியர் ஆயிடுச்சா? முடிவு எடுக்கப்பட்டது. தீர்க்கமான முடிவு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும். எனக்கு அங்க சொந்த வீடு. ஃபினான்சியலா அவ்வளவு பெருசா பிரச்சனைலாம் இல்ல. ஒரு நார்மலா போயிட்டே இருக்குது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்த நான், இங்க கோயம்புத்தூருக்கு வரேன்னா, ஆ கேக்குறாங்க எல்லாருமே. "எப்படி சமாளிப்பீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்?" அப்படின்ட்டு. அப்போ எனக்கு நான் முடிவு எடுக்க தெரிஞ்ச எனக்கு, என்ன பண்ணணுங்கிறது பிளானும் பண்ணியிருப்பேன் இல்லையா? கண்டிப்பா பிளான் பண்ணாம வர வர முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு 3 ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் மோடி கேர். மோடி கேர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா 24 மணி நேரம் வேலை இல்ல. எனக்கு தெரியும். அப்போ என்னோட இன்னொரு ஸ்டெப் பார்லர். அப்போ அந்த பார்லருக்கான என்ன முயற்சிகள் பண்ணணுமோ, அத நான் பண்ணணும்னு நெனச்சேன். வாலண்டரியா பக்கத்து வீடுகள்ல, அடுத்த வீடுகள்ல போய் நான் பேச ஆரம்பிச்சேன். இந்த மாரி நான் பியூட்டிஷியன் இங்க வச்சு என்னோட வீட்ல வச்சு இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஷாப் வந்து கூடிய விரைவில நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நான் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே. 1 நபர், 2 நபர் இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆனது. அதன் மூலமா என்னோட இன்கமையும் மோடி கேர் பிளஸ் அதையும் நான் என்ன செஞ்சுட்டேன், மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன் இத சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, முடிவு யார் வேணாலும் எடுக்கலாம். இன்னைக்கு திருப்பதி போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா, அதுக்காக திருப்பதி கிளம்பிடலாம். முடியுமா? முடியாது. அதுக்கு நம்ம ட்ரெஸ் பேக் பண்ணணும். ட்ரெஸ் பேக் பண்ணதுக்கு முன்னாடி மணிய என்ன செய்யணும், பேக் பண்ணி வச்சிருக்கணும். இவ்வளவு செலவு ஆகும். இத்தனை பேர் போறோம். எதுல போறோம்? எப்படி போறோம்? எப்படி திரும்பி வர்றோம்? அது வரைக்கும் நம்மள்ட்ட பிளான் இருந்தா மட்டும்தான் அந்த தரிசனம் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். சரி போயிட்டு வந்துடலாம். என்னைக்காச்சும் போயிட்டு வந்துடலாங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு தான் போகணுங்கிறது ஒரு விஷயம். அப்போ நான் முடிவு எடுத்தது எப்போ அப்படின்னா, குமரனோட மாஸ்டர் டிகிரிக்கு அங்க போறோங்கிறத முடிவு எடுத்தாச்சு. அப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது அங்க வரணும். அப்போ பாப்பா 11th. அப்போ போக முடியாது. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கு என்ன என்ன பண்ணணுங்கிறதையும் அப்ப நான் முடிவு பண்ணேன். அவனுக்கு ஹாஸ்டல். ஓகேவா? அப்போ ஹாஸ்டல் பண்ணியாச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் அவ வரும்பொழுது நம்ம அங்க ரெண்டலுக்கு போகணும். ரெண்டலுக்கு போகணும்னா எனக்கு யார் வீடு பாப்பா? அதுக்கடுத்து குமரனை நான் இங்க வந்து பார்க்கும் பொழுது, அங்க இருந்த போஸ்டர்ஸ்ல அந்த டோல் பை அந்த ரெண்ட்டுக்கு டூலெட் போர்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்த நம்பர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்டயும் சொல்லி வச்சு எல்லா விதத்திலயுமே அதாவது 2 ஆப்ஷன் இருக்கும்ல அது மாதிரி நான் எப்பயுமே ஏபிசி அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வச்சிருப்பேன். எல்லா விஷயத்துக்குமே 3 ஆப்ஷன் வச்சிருப்பேன். அப்போ அந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட 2 பேர்கிட்ட சொல்லி வச்சேன். நானா தனியா சர்ச்சும் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணதுனாலதான் என்னோட கோவை ஷிஃப்ட். இப்போ இது பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கலாம், கேட்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது பெரிய விஷயமா மாறும். அப்போ ஒரு சிங்கிளா ஒரு பெண் இங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே யோசிப்பாங்கல்ல, எதுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டு.
குமரன் சாரே பயந்தாங்க. எப்படிப்பா சமாளிப்ப? போ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் முடிவு பண்ணியாச்சு. அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதனால நான் திரும்ப எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. உறுதி தானே. அப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன செய்யுங்கன்னா, முடிவு எடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா, அத நீங்க மட்டும் தான் முடிவெடுக்கணும். நீங்க மட்டும் தான் செய்யணும். வேற யாராவது வந்து உங்களுக்கு செய்வாங்க, அல்லது இது சொல்லுவாங்க, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்ட்டு 1% கூட நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணி செய்யாம, இந்த உலகத்துல வேற யாராலயும் உங்கள புரிஞ்சுகிட்டு செய்ய முடியாது. அத நீங்க எப்போ உணர்றீங்களோ, நீங்க சக்சஸ் பண்ணிடுவீங்க. அ ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தவிர வேற யாராலயும் புரிஞ்சுக்கவோ, உணர்ந்து கொள்ளவோ முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு டூர் வேணுமா? டூர் இருக்கு. கார் வேணுமா? கார் இருக்கு. அந்த இத நீங்க ஒரு கோலா செட் பண்ணிக்கோங்க. அத வந்து அதுதான் தீர்க்கமான முடிவு. கோல் செட்டிங் அப்படிங்கிறது தான் இங்க முடிவு. அப்ப நான் எத சொல்ல போறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல் செட்டிங் தான். அப்போ கோல வந்து 3 தான் பிரிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டைம் கோல், மிடில் டைம் கோல், லாங் டைம் கோல். அப்போ நம்ம எடுக்கிற கோல் நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் பாத்தீங்களா? எங்க இங்க வரணும் அப்படிங்கிறது. அது ஷார்ட் டைம் கோல். அதுக்கடுத்து மிடில் டைம் கோல் அவன இப்படிதான் ஹாஸ்டல்ல விடணும் அப்படிங்கிறது மிடில் டைம் கோல். லாங் டைம் கோல் இந்த இது. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த இத பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா சொல்லலாம். ஓகே 2021ல 2019ல நான் இந்த மோதி கேர் அப்படிங்கிறதுக்குள்ள நான் உள்ள வர ஆரம்பிச்சேன். அப்ப இருந்து நான் இத வந்து அழகா எனக்கு தெரிந்த வடிவத்துல சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஆ எப்போ நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்த உடனே எனக்கு டூர் போகணுங்கிறது எனக்கு பேசிக்காவே டூர் அந்த மாரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பழனியப்பன் சார் வந்து ஒரு தடவ காளீஸ்வரி மால்ல வச்சு எங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்தாங்க. ட்ரெய்னிங்னா இல்ல ஃபேமிலியோட வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. புது ஏஎஸ்எம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குமரன் சார் வந்து நீங்களும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ்ட்ட சொல்லி என்னைய கூப்பிட்டு வர வச்சாங்க. எனக்கு அங்க போகும்போது அவங்க கேட்ட சில கேள்விகள் இன்னமுமே எனக்கு நினைவுல இருக்கு. உங்களுக்கு வந்து முன்னேறணும், ரமேஷ் முன்னேறணும், கார் வாங்கணும், நிறைய ட்ரிப்ஸ் இது போகணும், பணம் நிறைய ஏர்ன் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. இந்த ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்மள்ட்ட பணம் வருது, கண்ணு முன்னாடி இருக்கு. நீங்க எடுக்குறீங்களா, மாட்டீங்களான்னு கேக்குற மாரி இருந்துச்சுல்ல. அது மாரி தான் எனக்கு அப்போ தோணுச்சு. என்னடா இது இதுக்காக தானே இங்க வந்திருக்கிறோம். இவரு இதையே திருப்பி நம்ம கிட்ட கேக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா இருந்துச்சு. இது ஒரு கொஸ்டினா? இதுக்கு தானே வர்றோம் மோடி கேருக்கு. இத போய் திரும்ப நம்ம கிட்டயே கேக்குறாங்க அப்படிங்கிற மாரி. ஆனா அத யோசிச்சு பாருங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு டைரக்ட்டா கேட்காம இதெல்லாம் வேணும் தானே அப்புறம் ஏன் சும்மா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம். அப்போ அவர் சொன்னது கரெக்ட். அப்போ அது வேணும்னு தெரியுது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியல, அல்லது இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிறது தெரியல, இல்லது ஒரு ரேண்டமா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு 2 நாள் இத பத்தி பேசிட்டேன். இப்படி கேக்குறாங்கன்னா அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், அல்லது ஏதோ ஒண்ணு செய்யல, இத மாத்தி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. இது கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அவர்ட்ட கேட்டேன். எனக்கு உங்களுக்கு என்ன விருப்பம்னு அவங்க என்கிட்ட கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத ஒரு பெர்சன் கேட்கறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டே கேட்கும்போது, எனக்கு டூர்லாம் போணும். என்னைய திரும்பி பார்த்தாங்க. அவர்ட்ட நான் பலமுறை சொல்லியிருப்பேன். டூர் போகும்போதெல்லாம் ஃபேமிலி டூர்லாம் உங்க மோதி கேர்ல இருக்காதா? அப்படின்ட்டு. ஏன் உங்க மோதி கேர்ன்னு சொல்ல வரேன்னா, அப்ப நான் அதுக்குள்ள இல்ல. மோதிக்கே இருக்கிறதுக்குள்ள பொருள் பயன்படுத்துற ஒரு நபரா மட்டுமே இருந்தேனே தவிர மோதிக்கிறதுல ஈடுபாடா நான் செய்யாத அந்த டைமிங்ல என்கிட்ட கேட்கும்போது உங்க உங்க மோதி கேர்ல ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் இருக்காதா, சிங்கிளா தான் போகணும் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள இதுவா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் ஆமா அப்படிதான் போவோம், அப்படிதான் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனா அப்ப நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லணும், ஃபேமிலியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி குடுத்திருந்தாலோ, அல்லது இப்படிதான் பண்ணா போக முடியுங்கிறது தெரிஞ்சிருந்தாலோ, நான் இதுக்கு முன்னாடியே வந்திருப்பேன். அப்படிதானே அர்த்தம். அத அ பழனியப்பன் சார் கேட்கும் பொழுதே எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ நம்மளும் பண்ணா வரலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போன்னு கேட்டாங்க.
இப்போ இவங்க குடுக்குற பொருள பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸ்ட்ரீட்ல வித்துட்டு வரும். அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மசாலாஸ் வந்து கடையில வாங்கிட்டு இருந்தேன். இத இங்க வாங்கிட்டு இருக்கேன். அதே மாரி எல்லா பொருளையுமே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதானா? வேற ஏதாவது இருக்கா? வேற எது இருக்கான்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டு இல்ல எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப வந்து நாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் குடுத்தோம். ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவங்கள வந்து பெட் ரெஸ்ட் தான் இருக்க முடியும். இன்னும் அவங்க வாழ்நாள் முழுவதும் பெட்ல தான் இருக்கணும். அவங்களுக்கு வந்து பேக் வந்து திரும்ப சரி ஆகாது. குனிஞ்சது குனிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா, கால்சியம், குளுக்கோசமைன், புரோட்டீன், மல்டிவிட்டமின் இந்த ஒரு 4 பேக்கையும் அவங்களுக்கு குடுத்தாங்க. வித்தின் 2 மந்த்ஸ் அவங்க வந்து மூவ்மெண்ட்ல நெறையாவே வித்தியாசம் தெரிஞ்சது. நெறைய தூரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டாண்டர்ட் அதாவது நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்க்கு நான் கூட்டு போனேனோ, மறுபடியும் அதே ஹாஸ்பிட்டல். என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க? ஆப்பரேஷன் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடையாதே. எப்படி இவங்க இப்படி வந்தாங்க? நான் இந்த பொருள் எல்லாம் குடுத்தோம் சார், சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோனே, அ நன் அ மகிழ்ச்சி, பரவாயில்ல. இதையே நீங்க கன்டின்யூ பண்ணிக்கோங்க. சார் இந்த பொருள வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னா, நான் பண்ண முடியாது. அந்த டாக்டர் ஓப்பனா சொன்னது, நான் யாருக்கும் பண்ண முடியாது. ஓகே பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது தெரிஞ்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இத வந்து நாங்க சார்ட்டயும் சொன்னோம். அப்போ உங்க வீட்ல உங்களுக்கு என்ன விஷயம் நடந்ததோ, அத தானே மத்தவங்ககிட்ட போய் சொல்லப் போறீங்க. அதுதான் இந்த பிசினஸ் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. அப்போ எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ, அது எங்க நிறைவேறிச்சோ, அத நம்ம சொன்னோம்னா, அதே தேவைகள் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கலாம். அப்ப அத நம்ம சொல்லும் பொழுது, அவங்களுக்கு அந்த தேவைகள அவங்க நிறைவேத்திப்பாங்க. அப்படிங்கிற இது வந்து புரிஞ்சுச்சு. அத எப்படி கொண்டு போகணும்? அ எப்படி அந்த வீடுகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது? அப்படிங்கிறத நான் யோசிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோம் மீட்டிங்னா எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறதுக்காக குமரன் சார் வந்து ஒரு 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 டைம் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஹோம் மீட்டிங்னா எப்படி பண்ணணும்? சில நபர்கள நீங்க உங்க வீட்ல கூப்பிட்டு வச்சிருங்க. நான் வந்து பேசுறேன். அத நீங்க பாருங்க. அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அத பார்த்துட்டு அது மாரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருந்தேன். எங்க ஊர்ல இருந்த ஒரு 10, 15க்கு மேல உள்ள லேடீஸ வந்து நான் கூப்பிட்டு வீட்ல உட்கார வச்சிருந்தேன். சாரும் வந்தாங்க. மீட்டிங்கும் நடத்துனாங்க. எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு ஆசிரியரா, இவங்கலாம் மாணவர்களா கேட்டுட்டு இருந்த மாதிரி எல்லாருமே அந்த விஷயத்த கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா, அவங்க திரும்ப அந்த ப்ராடக்ட்ட பத்தி இது பண்ணணுமா? செய்யணுமா? வேணுமா? அப்படிங்கிறத யாருமே எடுக்கல. என்கிட்டயும் கேட்கல. நானும் கேட்டதுக்கும் பதிலும் சொல்லல. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் அங்க நடந்திருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப என்ன செஞ்சேன், என் வீட்டுக்கு கூப்பிட்டா இந்த மாரி இருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்கு நாம போவோம். அப்படிங்கிறத அதுக்கு அடுத்து முடிவு பண்ணேன். டெய்லி ஒரு ஆள். இப்ப யாரெல்லாம் நான் இன்வைட் பண்ணனோ, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் போனேன். அவங்க வீட்ல போயி உட்கார்ந்து அன்னைக்கு பண்ண டெமோ ஒண்டர் டிராப். ஆனா அவங்களுக்கு அது சத்தியமா புரிஞ்சுதோ புரியலையோ எனக்கே தெரியல. ஆனா யாருமே அத பத்தி கேட்கவே இல்ல. அதுக்கு அடுத்து நான் போகும்போது நாப்கின், ஸ்டெரிக்ளின் இந்த 2 விஷயத்த எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போயிருந்தேன். எங்க ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டுக்குமே நான் போனேன். அது போனதன் விளைவு என்னன்னா, ஒவ்வொருத்தர்ட்டயும் என்னால 1 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அன்னைக்கு நடந்த விஷயத்த கேட்கும்போது, அந்த சார் வந்தாங்க, அவங்க ஏதோ சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்போ அவங்களுக்குள்ள இன்டராக்ஷன் ஆ ஒரு பிடிப்புத்தன்மை அல்லது அவங்கள பிடிச்சு அவங்கட்ட கேட்கணும், செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா, இன்னொரு பெர்சன் இருக்கலாம். இல்லது ஒரு ஆணா இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு வந்து இவங்கள தெரியாம இருக்கலாம். அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, தெரிஞ்சவங்கள மட்டும் பார்க்கணுமா? இல்ல. தெரியாதவங்களும், தெரிஞ்சவங்களா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் ஒவ்வொரு ஹோம் மீட்டிங் போகும்போதும். நெறைய எனக்கு பழக்கமே இல்லாத நபர்கள்ட்ட கூட அக்கா, அவங்களோட பேர் சொல்றது, அவங்களோட ஷோல்டர தொட்டு பேசுறது, அவங்க குழந்தைகள தூக்கி பேசுறது. அப்ப நம்ம ஹோம் மீட்டிங்ல என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நெனைப்போம். ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த 10 டிப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல சில டிப்ஸ்கள நான் மார்க்கே பண்ணிட்டேன். அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. அவங்களோட நம்ம இன்டராக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த இத வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா, அது வந்து எப்போ ஹோம் மீட்டிங் அப்படிங்கிறது, நம்ம ப்ராப்பரா அவங்க கிட்ட பேசி, அவங்க ஜாயின் பண்ண பிறகு, அப்ப சொல்லும் பொழுது, அவங்களுக்கும் நம்மளுக்குள்ள கான்வர்சேஷன் போகும்போது, அப்ப நம்ம அந்த விஷயத்த செய்யலாம். ஃபர்ஸ்ட் செய்றோம் அப்படின்னு சொன்னா, அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண சொல்ல வேண்டாம்.
ஏன்னா, அப்ப அவங்களுக்கு இது ஏதோ மார்க்கெட்டிங் பண்ற மாரி தெரியும். அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாரி தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் எனக்குள்ள தோணுன விஷயத்த நான் சில விஷயங்கள அத விட்டு விலகுனேன். அ நின்னுட்டு பண்ணக்கூடாது. கூட்டமா கூடி வச்சு பண்ணக்கூடாது. அவங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூட்டு வச்சு உட்கார்ந்து செய்யணும். நின்னுகிட்டு செய்யக்கூடாதுங்கிறத நான் அங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உட்கார்ந்துட்டு செய்யணும் அப்படின்னா, என்னோட பார்வையும், அவங்களோட பார்வையும் ஒண்ணா இருக்கும். எதிர எதிர உட்கார்ந்துக்கலாம். பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துக்கிடலாம். பொருட்கள தொட்டு பார்க்கறதுக்கு அனுமதி குடுக்கலாம். அவங்களோட நம்ம தொட்டு பேசலாம். அவங்களோட நம்ம பேர் சொல்லியோ, உறவு சொல்லியோ அல்லது உறவா இல்லாட்டினாலும் அந்நிய வீடுகளா இருந்தா கூட அவங்கள அக்கா, அண்ணா அ அந்த மாரியும், குழந்தைகளா இருந்தா பாப்பா, குட்டி இப்படி நம்ம பேசும் பொழுது, அவங்களும் நம்ம ஃபேமிலில ஒரு நபரா ஆக முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஹோம் மீட்டிங்ல பாருங்க, மேடம் அந்த மாரி எல்லாம் வரவே வராது. சிஸ்டர்ன்னு சொல்லுவேன், பிரதர்ன்னு சொல்லுவேன், அக்கான்னு சொல்லுவேன், அம்மான்னு சொல்லுவேன், பாட்டி இருந்தாங்கன்னா பாட்டின்னு சொல்லுவேன். இந்த மாரி கொண்டு போகும்போது, எனக்கு ஃபேமிலி சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசான மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த அந்த டைப்ல பண்ணி தான் 2019ல இருந்து பண்ணிட்டு, 2020ல நாங்க என்ன செஞ்சுட்டோம், எஸ்இடி அடிச்சோம். எஸ்இடி அடிச்சது இல்லாம 2021 ஜனவரில கார் பண்ணோம், அச்சீவ் பண்ணோம். அப்ப எப்படின்னு பார்த்தீங்களா, நான் முடிவு பண்ணேன். கார் எடுத்தே ஆகணும். ஏன் கார் எடுத்தே ஆகணும் அப்படின்னா, 1 வருஷங்க. 1 வருஷம் டூ வீலர்ல ஃப்ரண்ட்ல 2 பாக்ஸு, பேக்ல வந்து 3 அல்லது 4 பாக்ஸு. எப்படி கொண்டு போவோம்? நான் டபுள் சைட் கார்டு போட்டுட்டு 2 தொடையிலயும் 2 பெட்டிய எடுத்து வச்சேன்னா, தாயில் பெட்டியில அருப்புக்கோட்டையில போய் எடுத்து வைக்கணும் அத திரும்ப. என் ஷோல்டரும் சரி, என் கையும் சரி, காலும் சரி அவ்வளோ ஒரு பெயினா இருக்கும். அப்பதான் நான் அடுத்த வருஷத்துக்கு நம்ம வரும்பொழுது கார்ல தான் வர்றோம் அப்படிங்கிறத முடிவு எடுத்தோம். அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ்இடி அடிச்சா போதும். அப்ப எஸ்இடி ஃபர்ஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத நாங்க ட்ரை பண்ணிட்டு அத கொண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்து ஹோம் ஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அப்ப ஹோம் ஃபண்ட் வேணுங்கிறத யார் எது வேணும்? ஹோம் ஃபண்ட் அப்படி டைமண்ட் டைரக்டர் ஆகணுங்கிறது முடிவே இல்லைங்க. ஆனா ஹோம் ஃபண்ட் வாங்கணுங்கிறது முடிவு. அப்ப ஹோம் ஃபண்ட் வாங்கணும்னா என்ன ஆகணும்? டைமண்ட் ஆனாதான் ஹோம் ஃபண்ட் வரும். அப்போ அது புரிஞ்சிடுச்சுல. அப்போ எது வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டி, அதற்கான பிரபஞ்சம் கண்டிப்பா குடுக்குங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து 2023 22ல லாஸ்ட்லயே நாங்க என்ன செஞ்சுட்டோம்னா, பிரசிடென்சியல் டைரக்டர் அப்போ இருந்தது பிரசிடென்சியல் டைரக்டர். இப்ப சொல்ற அதுக்கு அடுத்து சொன்ன டைமண்ட் டைரக்டர், இப்ப ரெட் டைமண்ட் டைரக்டர். அந்த பொசிஷனுக்கு என்ன செஞ்சோம், எங்களால வர முடிஞ்சது. சரி, பிசினஸ்ங்கிறது அப்ல மட்டும் தான் இருக்குமானா, கண்டிப்பா அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தா மட்டும் தான் பிசினஸ். அப்படி யாரு ஒருத்தங்க அப் அண்ட் டவுன்ஸ ஃபேஸ் பண்ணாம வர்றாங்களோ, அவங்க எந்திரிக்கும்போது அவங்களால எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு டவுனையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நீங்க இறங்குற படிகள் நீங்க ஆரம்பிச்ச இடத்துல சத்தியமா இருக்க மாட்டீங்க. நீங்க ஆரம்பிக்கும்போது ஒரு நபரா இருந்திருப்பீங்க. திரும்ப அப்ல போயிருப்பீங்க. மறுபடி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருக்க மாட்டீங்க. அத விட 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் மேல தான் இருப்பீங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, டவுன் வந்தா அந்த ரெ மேல ஏறும்போது உங்களுக்கு எவ்வளோ எளிமையா ஏறுனீங்களோ, அது அத விட கொஞ்சம் வேகமாவே உங்களால ஏற முடியும். அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். மறுபடி அந்த ட்ராக் மேல போயிட்டு மறுபடியும் கீழ வரும்போது, நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்துல சத்தியமா வரமாட்டீங்க. மறுபடியும் என்ன தரும் செய்வீங்க, அதுலருந்து ஒரு முன்னேற்றம் தான் போகுமே தவிர, ரொம்ப டீப்பா கீழ நீங்க வரமாட்டீங்க. அந்த 0வுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்கன்னா, வரமாட்டீங்க. அதுல நீங்க உறுதியா நம்புனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ஸ உருவாக்கும். அதுதான் உங்கள ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க வைக்கும். அந்த தீர்க்கமான முடிவு உங்களோட இலக்க வந்து அடைய வைக்கும். அ இப்போ ரீசென்ட்டா ரீசென்ட்டான்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு டைமண்ட் ஹோம் ஃபண்ட் வரணும். அதுதான். அதுக்கு மேல உள்ள டைட்டில பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லங்க. நான் பண்ண பெரிய தப்பு திங்க் பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, அவர்ட்ட கேட்டேன். நான் டைமண்ட் தானே கோல்ட் அடிக்கணும்னு நெனச்சேன். டைமண்ட் அடிச்சாச்சு. இன்னும் போதும். அவங்க இருக்கிறவங்க அ இப்ப நம்ம உருவாக்குனவங்க செஞ்சுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டுருக்கும் போதும். அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ அத மட்டும் செய்யலாம். என்னைக்கு நான் போதும்னு ஒரு முடிவு எடுத்தேனோ, அதுலருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்க ஆரம்பிச்சோம்.
கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நான் ஹோம் மீட்டிங் போகல. அதுக்கு அடுத்து நான் புதிய நபர்கள சந்திக்கல. அதுக்கு அடுத்து நான் எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா, என்னோட கோல் அடைஞ்சிடுச்சு. நிறுத்திக்கிடலான்னு முடிவு பண்ணது நம்ம. அப்போ எதுனாலும் ஒரு செட்டிங் பண்றோம், முடிவு பண்ணிட்டீங்க, அத முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இன்னொரு கோல் செட்டிங் உருவாக்குங்க. ஃபெயிலியர்ல இருந்து தாங்க சக்சஸ் வர முடியும். அப்போ அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம எடுத்தது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன செஞ்சோம், மறுபடியும் ஹோம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணாம அதே இது வந்துடும் அப்படின்னா வராது. ஏன்னா இந்த ஒரு பிசினஸ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கிற பக்கெட், ஓட்டைகள் உள்ள பக்கெட். அதுல தண்ணியும் மீனும் நீங்க திரும்ப 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 போட்டா மட்டும்தான் அதுல தண்ணியும் மீனும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஹோல்ஸ் வழியா ஒவ்வொரு மீனா வெளியே போயிட்டு இருக்கும். அப்போ அது எம்டி ஒரு பக்கெட்டா மாற விடக்கூடாது. அப்படிங்கிறத நான் கொஞ்சம் லேட்டா லேர்னிங் தான். கண்டிப்பா சொல்லலாம். இந்த லேர்னிங்ல நான் கத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும். எப்படி ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அ நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்பீடா பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அப் அண்ட் டவுன்ஸ பேஸ் பண்ணலாம். மறுபடியும் ரொம்ப நாள் பிரேக் விட்டுட்டு பண்ணும் பொழுது, எப்படி ஆகும்னா, மறுபடியும் கீழ இருந்து போற தோணல் தான் உங்களுக்கு தோணும். அப்போ அது ரொம்ப கஷ்டமா தெரியும். அதனால தான் என்ன சொல்றாங்க, கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வேர்ட இந்த கோல் செட்டிங்ல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு நபர்கள நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வரமாட்டாங்க. வேணான்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்ஷன ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க வேணான்னு சொல்றாங்களா? ஓகே. எப்ப வரேன்னு சொல்றாங்களோ பரவாயில்ல. ஆனா அவங்க வர்ற வரைக்கும் நீங்க நான் இருக்கேன். இந்த ஃபீல்டுல தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட திரும்ப திரும்ப என்ன செய்யணும்னா, மெமரி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் தான், இவ்ளோ தடவ கூப்பிடுறாங்களே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். நீங்க ஒன்ஸ் சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, அவங்க அப்ப சொன்னாங்க. அதுக்கு அடுத்து ஒண்ணும் தெரியல. சரி அவங்களே இல்ல போல. இல்ல மோதிக்கிறே இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள போகுமே தவிர, நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்களும் சக்சஸ் பண்றீங்க அப்படிங்கிறத உங்க ஸ்டேட்டஸ்ல நீங்க வைக்காம, உங்களோட இத வேற யாரும் எந்த ஸ்டேட்டஸ்லயும் வைக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்க்க வைக்கணும். ஒவ்வொரு வீட்லயா போய் நான் இதுவா இருக்கேன், அதுவா இருக்கேன்னு சொல்லவா முடியும்? இப்ப நம்மள்ட்ட இருக்குத நாலேட்ஜ். சயின்ஸ் கொடுத்த எக்யூப்மெண்ட்ன்னு சொல்லலாம். இல்ல உலகம் உங்க கையிலன்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். உங்க ஃபேமிலி குரூப் இருக்கா? அதுல குடும்பம் அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருப்பீங்க. ஃபேமிலி குரூப் வச்சிருப்பீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வச்சிருப்பீங்க. போஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த போஸ்ட் பண்ணுங்க. கார்த்திகா அழகா சொல்லுவாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது செய்யல. ஒருத்தங்க பொருள் வாங்கிட்டாங்கங்கிற என் ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களேன்னு சொல்லி வாங்குறாங்க. அதுதாங்க மென்டாலிட்டி. ஒருத்தங்க செஞ்சா மட்டும்தான் அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு ஆட்கள் வருவாங்க. யாருமே செய்யாம அது எண்ணங்களாக மட்டும் உங்க மனசுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா, அது யாருக்கும் தெரியாது. உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு அது உங்களுக்குள்ளேயே மடிஞ்சு போயிடும். அப்போ அந்த விஷயம் உங்கள விட்டு வெளிய நான் என்ன ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அத நீங்க முதல்ல எடுக்கணும். இல்லைங்க, நீங்க இல்ல. நான் முதல்ல எடுக்கணும். உங்கள இந்த இடத்துல நீங்க அவங்கவங்க மனசுல எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். அப்போ நான் எப்போ அந்த முடிவ எடுக்கிறேனோ, அப்ப நான் சக்சஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் டூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. எங்க? கோவாவும் போகணும், மலேசியாவும் போகணும். முடிவு என்னோடது. ஆனா அதுக்கான பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, வாய்ப்புகள எனக்கு குடுக்கும். நான் காத்துட்டு இருக்கணும். அந்த வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டே என் வீட்ல இருந்தேன்னா, எனக்கு வந்துடுமா? சத்தியமா வராது. அப்போ நான் அத நோக்கி நகரும்போது தான், அந்த வாய்ப்புகளும் என்னை நோக்கி நகர்ந்து வரும். 2 இடமும் ஒரு இடத்துல பாயிண்ட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்னா, கேட்ச் பண்ணுவோம். அப்போ நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்ல இருந்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அப்போ வீட விட்டு நான் வெளிய போனேன் அப்படின்னா, யாராவது ஒரு நபர நான் கண்டிப்பா என்ன செய்வேன்னா, மீட் பண்ணுவேன். அவங்க வந்தாலோ வரலையோ, அல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். அப்போ நபர்கள் நெறைய இருக்காங்க. அத கிரியேட் பண்றது நம்ம வேல. எப்படியாவது கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்படிதான் கிரியேட் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம். எப்படிதான் கிரியேட் பண்ணணும்? இப்படிதான். அது எப்படி? அந்த இத தாங்க சொல்லி தரணும்னு சொல்ல வரேன். எப்படியாவதுங்கிற ஒரு வார்த்தைய எங்க நம்ம யூஸ் பண்றோமோ, அப்ப நம்ம ஃபெயிலியருக்கான நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம்னு முடிவு பண்ணிக்கோங்க. எப்படியாச்சும் எதுவுமே நடக்காது. அப்ப இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா, அதற்கான வழி என்ன?
அதை மட்டும் நீங்க தீர்க்கமா முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட லைஃப்ல அது வந்து சக்சஸுக்கான எல்லையை நோக்கி நடக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் முன்னேறி செல்லும். அந்த ஒரு பாயிண்ட் முன்னேறி கிடைச்சிருச்சுன்னா அந்த இதை பிடிச்சுக்கிட்டு அந்த வழியை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 2 வழி உங்களுக்கு தெரியும். அப்ப 2ங்கிறது 2 ஸ்பான்சருங்க. அப்போ அந்த 2 பேர் மூலமா இன்னும் 2 பேரு உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. அப்போ நீங்க முடிவு எடுங்க. நான் முடிவு எடுத்துட்டேன். மலேசியா போகணும்னு சொல்லிட்டு நகல ஆரம்பிச்சேன். எனக்கு வழி தெரிஞ்சது. என்னோட டவுன்லைன் நானும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. டூர் எனக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லைல. என்னோட டீம்ல யார் யாருக்கு எது பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும் தானே. ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசும்போதே ப்ராஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஜாயினிங் பண்ணும் பொழுதே உங்களுக்கு என்ன தேவை, நீங்க எதுக்காக இங்க வர்றீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருப்பேன்ல. அதை நான் அவங்களுக்கு குரு கொடுத்தா போதும், அவங்களையும் சக்சஸ் பண்ணலாம், நம்மளும் சக்சஸ் ஆகலாம். இந்த மோதி கேர் அப்படிங்கிறது வின் வின் சுச்சுவேஷன் தான். நம்ம பைந்தமிழ் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, வின் வின் சுச்சுவேஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி உருவாகும்? தானா உருவாகுமா? அந்த சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் கீ கொடுத்து ஒரு ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சம் வேறொரு இடத்துக்கு அல்லது அது அருகில் உள்ள இடத்துக்கும் என்ன செய்யும்னா வெளிச்சம் கொடுக்கும். அந்த ஃபயரோட வெளிச்சம் கிடைக்கும். நம்ம பாதையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கணும். சில சில அடிகள் நம்ம எடுத்து வச்சோம்னா எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த மீட்டிங் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபோர் கிரியேட்டிவ் ஹவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டாபிக் எனக்கு கொடுத்த பைந்தமிழ் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரஞ்சித் ப்ரோ. இதை அழகா கொண்டு போன உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச்.